அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தீர்த்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நாம் சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம் ஆகிய கிதாபுகளிலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கஸ்ர் தொழுகை, அதாவது பயணங்களில் எப்படி தொழுக வேண்டும் என்பதை பற்றிய ஹதீஸ்களையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றான் என்ற வசனங்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நல்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 16வது சூரா 61வது வசனத்தில் மனிதர்கள் செய்யும் குற்றம் குறைகளை பற்றி அவர்கள் அல்லாஹ் உடனுக்குடனோடு பிடிப்பதாக இருந்தால் பூமியில் ஒரு உயிரினத்தையுமே விட்டு வைக்க மாட்டான், எனினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில் பிடிக்காமல் அவர்களை பிற்படுத்துகின்றான். அவர்களுடைய தவணை வரும் பட்சத்தில் ஒரு வினாடியும் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். 4வது சூரா 101வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் காலத்தில் நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நிராகரிப்பவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என்று பயந்தால் நீங்கள் கசர் தொழுவது, அதாவது உங்களுடைய தொழுகைகளை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றம் ஆகாது. ஏனென்றால் நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரிகளாகவே இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றான். 5வது சூரா 58வது வசனத்தில் நீங்கள் அவர்களை தொழுகைக்கு அழைத்தால் அதனை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். மெய்யாகவே அவர்கள் முற்றிலும் அறிவில்லாத மக்களாக இருப்பதுதான் இதற்கு காரணமாகும். 9வது சூரா 18வது வசனத்தில் எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையையும் கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வருவதோடு அல்லாஹுவை அன்றி மற்ற எவருக்கும் பயப்படாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய பள்ளிகளை பராமரிக்க தகுதி உடையவர்கள். இத்தகையவர்கள்தான் நேரான வழியில் இருப்பவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு இத்தகு பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 33வது சூரா 33வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியுடைய மனைவிகளே, நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து வெளியே சென்று தெரியாமல் வீட்டுக்குள்ளாகவே தங்கியிருங்கள். முன்னிருந்த அறியாத மக்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வெளியில் சென்று தெரிந்து கொண்டிருந்ததைப் போல நீங்களும் தெரியாதீர்கள். தொழுகையை கடைபிடித்து தொழுது வாருங்கள், ஜக்காத் கொடுத்து வாருங்கள், அல்லாஹும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். நபியுடைய வீட்டுடையார்களே, உங்களை விட்டு எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி விடவே அல்லாஹ் விரும்புகிறான். 35வது சூரா 18வது வசனத்தில் மறுமையில் ஒருவனுடைய பாவ சுமையை மற்றொருவன் சுமக்கவே மாட்டான். பழுவான சுமைகள் ஒரு பாகத்தையேனும் சுமந்து கொள்ளும்படி அழைத்த போதிலும் அவன் இவனுடைய சொந்தக்காரனாக இருந்த போதிலும் இவனுடைய சுமையில் ஒரு அற்ப அளவையும் அவன் சுமந்து கொள்ள மாட்டான். நபியே, நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் எவர்கள் தங்கள் கண்ணால் காணாமல் இருந்தும் தங்கள் அல்லாஹுக்கு பயந்து நடந்து தொழுகைகளை நிலைநாட்டுகின்றார்களோ அவர்களுக்குத்தான். எவர்கள் பரிசுத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய நன்மைக்காகவே பரிசுத்தமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடமே அனைத்தும் செல்ல வேண்டியது இருக்கின்றது. 10வது சூரா 23வது வசனத்தில் அவர்கள் தங்கள் தொழுகையை தவறாமல் தொழுது வருவார்கள். தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய வசனங்களை சொல்லி இருக்கின்றான்.
இப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கசர் தொழுகை, பிரயாண தொழுகையை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 19 நாட்கள் தங்கினார்கள். அந்த நாட்களில் கசர் செய்தார்கள். நாங்களும் 19 நாட்களுக்கு பயணம் மேற்கொண்டால் கசர் செய்வோம், அதைவிட அதிகமானால் முழுமையாக தொழுகுவோம். யஹ்யா இப்னு அபி இஸ்ஹாக் அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட்டோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா திரும்பும் வரை 2 ரக்காத்துக்களாக தொழுதார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பொழுது, நீங்கள் மக்காவில் எவ்வளவு நாட்கள் தங்கினீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் 10 நாட்கள் தங்கினோம் என்று விடையளித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்களோடும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் ஆரம்ப கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உடனும் மினாவில் 2 ரக்காத்துக்களாக தொழுதேன். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 ரக்காத்துகளாக தொழுகிறானார்கள். ஹாரிசா இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் எதிரிகளை பற்றி எந்த அச்சமும் இல்லாத நிலையில் 2 ரக்காத்துக்களாக எங்களுக்கு தொழுகையை நடத்தினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு யசீத் அவர்கள் அறிவித்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் எங்களுக்கு 4 ரக்காத்துக்கள் தொழுகையை நடத்தினார்கள். இதை பற்றி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறப்பட்ட பொழுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள். பின்னர் நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2 ரக்காத்துகளாகத்தான் தொழுதிருக்கின்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடனும் 2 ரக்காத்துக்களாக தொழுதிருக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் 2 ரக்காத்தில் மினாவில் தொழுதிருக்கின்றேன். இந்த 4 ரக்காத்துகளுக்கு பகரமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 ரக்காத்துக்கள் எனக்கு போதும் என்று கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் துல்ஹஜ் மாதம் 4ஆம் நாள் காலையில் ஹஜ்ஜிற்கு இஹ்ராம் கட்டியவர்களாக வந்து சேர்ந்தார்கள். பலியிடப்படும் பிராணியை கொண்டு வந்திருப்பவர்களை தவிர மற்றவர்கள் ஹஜ்ஜை உம்ராவாக மாற்றிக்கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இட்டார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு பெண்ணும் மனம் முடிக்க தகாத ஆண் உறவினர்களோடு 3 நாட்களுக்கான பயணத்தை மேற்கொள்ள கூடாது என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த பெண்ணும் மனம் முடிக்க தகாத ஆண் உறவினர்களோடு தவிர 3 நாட்களுக்கான பயணத்தை மேற்கொள்ள கூடாது என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய எந்த பெண்ணும் ஒரு பகல் ஒரு இரவு தொலைவுடைய பயணத்தை மனமுடிக்க தகாத ஆண் உறவினர்கள் இல்லாமல் மேற்கொள்வது கூடாது என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் லுஹர் தொழுகையை மதீனாவில் 4 ரக்காத்தாக தொழுதேன். துல் ஹுலைஃபாவில் 2 ரக்காத்துகளாக தொழுதேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், தொழுகையுடைய ஆரம்பத்தில் 2 ரக்காத்துகள் தான் கடமையாக்கப்பட்டது. பயண தொழுகை அவ்வாறே நீடித்தது. சொந்த ஊரில் தொழுகக்கூடிய தொழுகை 4 ரக்காத்துகளாக முழுமை ஆக்கப்பட்டது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழுமையாக தொழுதார்கள். அதற்கு உஸ்மான் அவர்கள் விளங்கியதைப் போல அவரும் விளங்கிவிட்டார், அதாவது மக்காவை சொந்த ஊராக இருவரும் கருதிவிட்டார்கள் என்று விடையளித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக புறப்படுவதாக இருந்தால் மஹரீபை தாமதப்படுத்தி இஷாவுடன் சேர்த்து தொழுகுவார்கள். சாலிம் அறிவித்தார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்தலிஃபாவில் மஹரீபையும் இஸ்ராவையும் ஜம்உ செய்து தொழுவார்கள். ஒருமுறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஹரீபை தாமதப்படுத்தினார்கள். அவர்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடல் நலம் குன்றி இருந்தார்கள். அவர்களை பார்க்க சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் தொழுகை என்று நினைவுபடுத்தினேன். அப்பொழுது நட என்றார்கள். 2 அல்லது 3 மைல்கள் நடந்ததும் வாகனத்தில் இருந்து இறங்கி தொழுதார்கள். பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக புறப்பட நேர்ந்தால் இப்படித்தான் தொழுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட நேர்ந்தால் மஹரீபை தாமதப்படுத்தி 3 ரக்காத்துக்கள் தொழுகும் சலாம் கொடுத்து கொள்வார்கள். பிறகு இடைவெளி எதுவும் இல்லாமல் இஷாவுக்கு இகாமத் சொல்லி 2 ரக்காத்துக்களாக தொழுவார்கள். பிறகு சலாம் கொடுப்பார்கள். இஷாவிலிருந்து நள்ளிரவில் எழுவது வரை
உபரியான தொழுகைகளை தொழுக மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாகனம் எந்த திசையில் கொண்டு சென்றாலும் அவர்கள் வாகனத்தின் மீது அமர்ந்து தொழுகுவதை பார்த்திருக்கின்றேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கிப்லா அல்லாத திசையை நோக்கி உபரியான தொழுகைகளை தொழுதிருக்கின்றார்கள். நாபியூ அவர்கள் அறிவித்தார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் அமர்ந்து உபரி தொழுகைகளையும் வித்தர் தொழுகைகளையும் தொழுதிருக்கின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தின் பொழுது வாகனம் எந்த திசையில் சென்றாலும் அதன் மீது அமர்ந்து சைகை செய்தே தொழுவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆமீர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தின் மீது அமர்ந்து வாகனம் எந்த திசையில் சென்றாலும் தன் தலையால் சைகை செய்து உபரியான தொழுகைகளை தொழுது கொள்வார்கள். கடமையான தொழுகையின் பொழுது இவ்வாறு செய்ய மாட்டார்கள். சாலிம் அவர்கள் அறிவித்தார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் பயணம் செய்யும் பொழுது தன்னுடைய வாகனத்தின் மீது அமர்ந்து தொழுவார்கள். அவர்களுடைய முகம் எந்த திசையில் இருக்கின்றது என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திசையில் சென்றாலும் வாகனத்தின் மீது அமர்ந்து உபரியான தொழுகைகளையும் வித்தரையும் தொழுவார்கள் என்றாலும் கடமையான தொழுகைகளை வாகனத்தின் மீது அமர்ந்து தொழுக மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் அமர்ந்து கிழக்கு நோக்கி தொழுவார்கள். கடமையான தொழுகைகளை தொழுக விரும்பும் பொழுது வாகனத்திலிருந்து இறங்கி கிப்லாவை நோக்கி தொழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிதாபில் உள்ள பயண தொழுகையுடைய விவரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, தொழுகை ஆரம்பத்தில் சொந்த ஊரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் 2 ரக்காத்துகளாகவே கடமையாக்கப்பட்டது. பயண தொழுகை 2 ரக்காத்துகளாகவே நீடித்தது. சொந்த ஊரில் தொழுகும் பொழுது கூடிய தொழுகையில் லுஹர், அசர், இஷா ஆகியவற்றில் 2 ரக்காத்துகளை கூடுதலாக ஆக்கப்பட்டன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கிய பொழுது 2 ரக்காத்துகளாக கடமையாக்கினான். பிறகு சொந்த ஊரில் தொழுகக்கூடிய தொழுகை லுஹர், அசர், இஷா ஆகிய தொழுகைகளை 4 ரக்காத்துகளாக முழுமைப்படுத்தினான். பயண தொழுகை முன்பு கடமையாக்கப்பட்டிருந்து 2 ரக்காத்துகளாகவே நீடித்தது. இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்திருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, தொழுகை ஆரம்பத்தில் 2 ரக்காத்துகளாகத்தான் கடமையாக்கப்பட்டது. பயண தொழுகை 2 ரக்காத்துகளாகவே நீடித்தது. சொந்த ஊரில் தொழுகக்கூடிய 4 ரக்காத்துகளாக முழுமைப்படுத்தப்பட்டது. இதன் அறிவிப்பாளர் ஒருவனான சிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த ஹதீஸை எனக்கு அறிவித்த உர்வா பின் ஜுபைர் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் ஏன் சுருக்கி தொழுகாமல் முழுமையாக தொழுவார்கள் என்று கேட்டேன். அதற்கு உர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது தொடர்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த விளக்கத்தை போன்றே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் விளக்கம் அளித்து வந்தார்கள் என்றார்கள். நான் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் பயணம் செய்தால் இறை மறுப்பாளர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என்று நீங்கள் அஞ்சும் பொழுது தொழுகையை சுருக்கி தொழுவதில் உங்கள் மீது தவறு எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனின் 4வது சூரா 101வது வசனத்தில் இவ்வாறு கூறியிருக்கின்றான். தற்பொழுது மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு விட்டதே என்று கேட்டேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், உங்களுக்கு ஏற்பட்ட வியப்பும் ஐயமும் எனக்கும் ஏற்பட்டது. எனவே இதை குறித்து நான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினேன். அப்பொழுது, இது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய கொடை, சலுகை ஆகும். அவனது கொடையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் 4 அறிவிப்பு தொடர்களில் வந்திருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நாவின் மூலம் சொந்த ஊரில் இருக்கும் பொழுது 4 ரக்காத்துகளாகவும் பயணத்தில் இருக்கும் பொழுது 2 ரக்காத்துகளாகவும் அச்ச நிலையில் 1 ரக்காத்தாகவும் தொழுகையை கடமையாக்கினான். இந்த ஹதீஸ் 4 அறிவிப்பு தொடர்களில் வந்திருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவின் மூலம் பயண தொழுகையை 2 ரக்காத்துகளாகவும் உள்ளூரில் இருப்பவர்களுக்கு 4 ரக்காத்துகளாகவும் அச்ச நிலையில் இருப்பவர்களுக்கு 1 ரக்காத்தாகவும் கடமையாக்கினான் என்று வந்துள்ளது.
வெளியூர் வாசிகளான நான் மக்காவில் இருக்கும் பொழுது இமாமோடு தொழுகாமல் தனித்து தொழுபவனாக இருந்தால் எவ்வாறு தொழுக வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைப்படி 2 ரக்காத்துக்களாக தொழுது கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார்கள். இவ்வாறு மூசா பின் சலமா அல் ஹுதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் ஹப்ஸ் பின் ஆசிம் பின் உமர் பின் கத்தாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் ஒரு பயணத்தில் என்னுடைய தந்தையின் சகோதரர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மக்கா செல்லக்கூடிய பாதையில் இருந்தேன். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹருடைய தொழுகையை எங்களுக்கு 2 ரக்காத்துக்களாக தொழுகுவித்தார்கள். பிறகு தனது ஓய்விடம் நோக்கி சென்றார்கள். நாங்களும் அவர்களோடு சென்றோம். அவர்கள் அமர்ந்த பொழுது அவர்களோடு நாங்களும் அமர்ந்து கொண்டோம். அப்பொழுது தாம் தொழுதுவிட்டு வந்த இடத்தை தற்செயலாக திரும்பி பார்த்தார்கள். அங்கு சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். உடனே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று கேட்டார்கள். கூடுதலான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் பதிலளித்தேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பயணத்தில் கூடுதலான தொழுகைகளை நான் தொழுபவனாக இருந்தால் எனது கடமையான தொழுகைகளை முழுமையாக தொழுதிருப்பேன் என்று என்னுடைய சகோதரர் ஆசிமின் மகனே, நான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்தில் இருந்திருக்கின்றேன். அவர்கள் பயணத்தின் பொழுது கடமையான 2 ரக்காத்துகளை விட கூடுதலாக வேறு எந்த முன்பின் சுன்னத்துக்களையும் தொழுக மாட்டார்கள். அவர்களது உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் வரை அவ்வாறே செய்தார்கள். நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் இருந்திருக்கின்றேன். பயணத்தில் அவர்களும் 2 ரக்காத்துக்களை விட கூடுதலாக தொழுக மாட்டார்கள். அவர்களது உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் வரை அவ்வாறே செய்தார்கள். நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் இருந்திருக்கின்றேன். அவர்களும் 2 ரக்காத்துகளை விட கூடுதலாக தொழுக மாட்டார்கள். அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் வரை அவ்வாறே செய்தார்கள். பிறகு நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் இருந்திருக்கின்றேன். அவர்களும் 2 ரக்காத்துகளை விட கூடுதலாக தொழுவதில்லை. அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் வரை அவ்வாறே செய்தார்கள். அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று 33வது சூரா 21வது வசனத்தில் கூறியிருக்கின்றான் என்றார்கள். ஹப்ஸ் பின் ஆசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது என்னை உடல்நலம் விசாரிப்பதற்காக என்னுடைய தந்தையுடைய சகோதரர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் நான் பயணத்தில் முன்பின் சுன்னத்துக்களான கூடுதல் தொழுகைகள் தொழுவதை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருக்கின்றேன். அவர்கள் இந்த கூடுதலான தொழுகைகளில் தொழுகுவதை நான் பார்த்ததே இல்லை. நான் பயணத்தில் உபரியான தொழுகைகளை தொழுபவனாக இருந்தால் கடமையான தொழுகைகளை முழுமைப்படுத்தி இருப்பேன். உயர்ந்தவன் அல்லாஹோ, அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று குர்ஆனில் கூறியிருக்கின்றான் என்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 4 ரக்காத் லுஹர் தொழுகை தொழுதார்கள். மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியில் துல் குலைஃபாவில் 2 ரக்காத்துக்கள் அசர் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் 5 அறிவிப்பு தொடர்களில் வந்திருக்கின்றது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவில் 4 ரக்காத்துக்கள் லுஹர் தொழுதேன். மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியில் துல் குலைஃபாவில் அவர்களோடு 2 ரக்காத்துக்கள் அசர் தொழுகை தொழுதேன். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பு தொடர்களில் வந்திருக்கிறது. யஹ்யா பின் யசீத் அல் ஹுனாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தொழுகையை சுருக்கி தொழுவதை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மைல் அல்லது 3 பர்ஜக் தொலை தூரத்திற்கு பயணம் புறப்பட்டால் 4 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துக்களாகவே தொழுதார்கள் என்று பதிலளித்தார்கள். இந்த இடத்தில் அறிவிப்பாளரான ஒருவரான சுவாபா அவர்களோ 3 மைல்கள் அல்லது 3 ஃபர்சக் என்பது ஐயப்பாட்டோடு அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பு தொடர்களில் வந்துள்ளது. ஜுபைர் பின் நுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் சுரஹ்பீல் பின் சிம்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு 17 அல்லது 18 மைல் தொலைவிலிருந்து ஒரு ஊருக்கு புறப்பட்டு சென்றேன். அவர்கள் 2 ரக்காத்துக்கள் தான் தொழுதார்கள். அப்பொழுது அவர்களிடம் நான் அது பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துல் குலைஃபாவில் 2 ரக்காத்துகளை தொழுவதை நான் கண்டேன்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் அதை பற்றி கேட்டபொழுது அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போன்றே நானும் செய்கின்றேன் என்று அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பு 2 ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது. மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்திருக்கின்றது. அதில் இப்னு சிம்த் அவர்களோடு புறப்பட்டேன் என்று உள்ளது. சுராஃபீல் எனும் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை. அவர்கள் 18 மைல் தொலைவில் உள்ள ஹிம்ஸ் நாட்டின் தூமீன் என்ற பகுதிக்கு சென்றார்கள் என்று அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. யஹ்யா பின் அபு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவில் இருந்து ஹஜ்ஜுக்காக மக்காவை நோக்கி புறப்பட்டோம். அவர்கள் திரும்பி வரும் வரை 4 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துக்களாகவே தொழுதார்கள் என்று கூறினார்கள். உடனே நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவில் எத்தனை நாட்கள் தங்கினார்கள் என்று கேட்டேன். அதற்கு 10 நாட்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் மேற்கண்ட ஹதீஸ் மேலும் 2 அறிவிப்பு தொடர்கள் வழியாகவும் வந்துள்ளது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினா உள்ளிட்ட இடங்களில் 4 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகைகளை பயணத்தில் இருப்பவர்கள் தொழுகுவதை போன்று சுருக்கி 2 ரக்காத்துக்களாக தொழுதார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தமது ஆட்சியின் ஆரம்ப கட்டத்தில் 2 ரக்காத்துக்களாகவே தொழுதார்கள். பின்னர் அன்னார் சுருக்கி தொழாமல் முழுமையாகவே தொழுதார்கள். மேற்கண்ட ஹதீஸ் 3 அறிவிப்பு தொடர்களில் வந்திருக்கின்றது. மினாவில் என்ற இடம் பெற்றுள்ளது. அது உள்ளிட்ட இடங்களில் இடம் குறிப்பிடப்படவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகளை சுருக்கி 2 ரக்காத்துகளாக தொழுதார்கள். அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சியின் ஆரம்ப கட்டத்திலும் 2 ரக்காத்துகளே தொழுதார்கள். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுருக்கி தொழுகாமல் 4 ரக்காத்துகளாக தொழுதார்கள் என அறிவிப்பாளரான நாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் இமாமை பின்பற்றி தொழுதால் 4 ரக்காத்துகள் தொழுதார்கள். தனியாக தொழுகும் பொழுது சுருக்கி 2 ரக்காத்துகளாக தொழுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சியில் 8 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் இவ்வாறுதான் தொழுதார்கள். இதன் அறிவிப்பாளரான ஹப்ஸ் பின் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தையின் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு பிறகு தனது படுக்கைக்கு வருவார்கள். அப்பொழுது அவர்களிடம், நான் என்னுடைய தந்தையின் சகோதரரே, நீங்கள் கடமையான இந்த தொழுகைக்கு பிறகு கூடுதலான 2 ரக்காத்துகள் தொழுதால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் அவ்வாறு தொழுகுவதாக இருந்தால் கடமையான தொழுகைகளையே 4 ரக்காத்துகளாக முழுமைப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள். பயணத்தில் இவ்வாறு தொழுதார்கள். அப்துர் ரஹ்மான் பின் யசீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் 2 ரக்காத்துகளாக சுருக்காமல் 4 ரக்காத்துகளாகவே எங்களுக்கு தொழுவித்தார்கள். இது பற்றி அந்த தொழுகையில் கலந்து கொண்ட அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவப்பட்ட பொழுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடம் திரும்புவர்களாக உள்ளோம் என்று கூறிவிட்டு, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மினாவில் 2 ரக்காத்துகளாகவே தொழுதேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் மினாவில் 2 ரக்காத்துகளாகவே தொழுதேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் மினாவில் 2 ரக்காத்துகளாகவே தொழுதேன். இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொழுத 4 ரக்காத்துகளிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 ரக்காத்துகள் என் பங்காக கிடைத்தால் போதுமே என்று கூறினார்கள். ஹாரிசா பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மினாவில் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக தொழுதிருக்கின்றேன். அந்த நாளில் மக்கள் முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்போடும் அதிக எண்ணிக்கையிலும் இருந்தார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பு தொடர்களில் வந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் பயண தொழுகையின் சுருக்கமாக தொழுகுவதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தொழுதார்கள் என்பதை பற்றிய ஹதீஸ்களையும் விபரமாக பார்த்தோம். இப்பொழுது பயணத்தின் ஒழுக்கங்களும் துவாக்களும் பயணமாக கூடியவர்களுக்காக வேண்டி ஓதக்கூடிய துவாவையும் பார்க்கலாம். வாகனத்தில் ஏறும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி சுபஹானல்லாஹி சக்கரலனா ஹாதா வமா குன்ன லஹு முக்ரினீன வ இன்ன இலா ரப்பினா லமுன்கலிபூன்.
அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சுப்ஹானக் அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த. இதனுடைய பொருள், அல்லாஹ்வின் பெயரால் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவனே இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான். உண்மையில் அதற்கான சக்தியை நாம் பெற்றிருக்கவில்லை. மேலும் நிச்சயமாக நாம் நமது இரட்சகன் பக்கமே திரும்பி செல்பவர்கள். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவன். இந்த துஆ அபு தாவூத் திர்மிதி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. பயணி மற்றவர்களுக்காக. அஸ்தௌதியுகுமுல்லாஹு லா தலீஉ வதாஇயஹு. நான் உங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன். அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் வீணாகி போகுவதில்லை. இப்னு மாஜா. ஆதாரம். பயணிக்காக மற்றவர். அஸ்தௌதி உல்லாஹு தீனக வ அமானத்தக வ ஹவாத்திமா அமலிக்க. உமது தீனையும் உமது அமானத் பொறுப்புகளையும் உமது பணிகளின் முடிவுகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன். ஆதாரம் அஹ்மத் திர்மிதி. பயணத்தின் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்காக ஏறி தனது வாகனத்தில் அமர்ந்த பிறகு 3 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லதி சக்கரலனா ஹாதா வ மா குன்ன லஹு முக்ரின வ இன்னனா ரப்பினா லமுன்கலிபூன், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா வஅதஹு, اللهم أنت صاحبي في السفر والخليفة في الأهل، اللهم إني أعوذ بك من وخشاع السفر وكعبة المنظر وسوء المنقلب في المال والأهل என்று துஆ ஓதிக்கொள்வார்கள். இதனுடைய பொருள், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன். நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் நீ பொருந்திக் கொள்கின்ற நல்லறத்தையும் உன்னிடம் வேண்டுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கி வைப்பாயாக. இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்து விடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீயே பயணத்தில் தோழனாக இருக்கின்றாய். எங்கள் குடும்பத்தை நீயே காக்கின்றாய். யா அல்லாஹ், இந்த பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் முஸ்லிம். பயணத்திலிருந்து திரும்பும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லதி சக்கரலனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரின வ இன்னனா இலா ரப்பினா லமுன்கலிபூன், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா, اللهم هون علينا في سفرنا هذا واتوي عنا بعده، اللهم أنت صاحبي في السفر والخليفة في الأهل، اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكعبة المنظر وسوء المنقلب في المال والأهل، ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன என்ற இந்த துவாவை சேர்த்தி ஓதுவார்கள். இதனுடைய பொருள், அல்லாஹ் மிக பெரியவன், எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்தவன் தூயவன். நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை. மேலும் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பயணத்தில் நன்மையும் இறை அச்சத்தையும் நீ பொருந்திக் கொள்கின்ற நல்லறத்தையும் உன்னிடம் வேண்டுகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கி வைப்பாயாக. இதன் தொலைவை எங்களுக்கு குறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நீயே பயணத்தில் எங்களுடைய தோழனாக இருக்கின்றாய். எங்களுடைய குடும்பத்தை நீயே காக்கின்றாய். யா அல்லாஹ், இந்த பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று இறைவனை வணங்கியவர்களாகவும் புகழ்ந்தவர்களாகவும் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் நாம் திரும்புகின்றோம். ஆதாரம் முஸ்லிம். வெளியூரில் தங்கும் பொழுது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக, முழுமையான அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்த அனைத்தின் தீங்கை விட்டும் அவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாரம் முஸ்லிம். இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதுவரை நாம் சில துவாக்களையும் பார்த்தோம். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி 2 ரக்காத் தொழுதுவிட்டு பிரயாணத்தில் கிளம்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரயாணத்தை இலகுவாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.
கசருடைய தொழுகையின் சட்டங்களை பற்றியும் முன்பு பயான் செய்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதனையும் பார்த்து பயன்பெறுங்கள். நமது மற்ற பயான்களையும் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமான நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிசு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. மேலும் தாங்கள் ஏதாவது பயான் தலைப்பு தேவை என்றால் அதனை கீழே கமெண்டில் கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் தர முயற்சி செய்கின்றேன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதிகமான ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் தந்தருள்வானாக. அதிகமான நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.